ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஜாப்பனி அனிமே சீரிஸான கன்செப்ஷன் அனிமோட 9வது எபிசோட பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன புதுமைடன் ஆனா புதுமைடன நான் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? மானா சொன்ன மாதிரி அது ஒரு பொண்ணா இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டே மானா பீஸா கடைக்கு கூட்டிக்கிட்டு வரேன். அந்த இடத்துல இருக்கிறவன பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகவும், காம் டவுன் ராடி. என்னடா இட்சுகி உன்னுடைய மைண்ட் காம் டவுனா இருக்க சொன்னாலும் உன்னுடைய உடம்பு காம் டவுனா இருக்க மாட்டேங்குதா? நீ உன்னுடைய மைண்ட கூலாக்க கூலாக்க உன்னுடைய உடம்பு ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த இடம் எல்லாம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஹீட்டா இருக்கு. இத பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அப்படியே எங்கன்னா எரிஞ்சு போ. ஏய் இட்சுகி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே நம்ம ஹீரோவா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர நம்ம ஆளு கண்ணுக்கு பாக்குறவங்க எல்லாம் வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சாங்க. என்ன இவங்க எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்காங்க இல்ல? பார்த்தா அவன் ஜாகிங் வந்துகிட்டு இருக்கான். ஏய் இட்சுகி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு, என்னுடைய ஸ்வெட்டிங் நிக்கவே மாட்டேங்குது. சரி நான் உன்னை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வரான். அந்த இடத்துக்கும் அவன் வந்துறான். இது என்ன கோ இன்சிடென்ஸா இருக்கு? நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நிறைய முறை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஓ என்னுடைய சட்டை வெட்டாயிடுச்சு. உன்னுடைய உடம்பு மட்டும் வெட்டாவல, இட்சுக்கியோடைய உடம்பு இப்ப வெட்டாதான் இருக்கு. இப்ப இட்சுக்கியோடைய மனசு ஒரு லவ் ரிச்சுவலை யாரு கூட பண்றதுன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஏமானா இப்ப எங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்க? இது ஒரு பப்ளிக் பாத்தா? இந்த இடத்துல ஃபுல்லா வெறும் ஆண்களாவே இருக்காங்களே. இட்சுகி இந்த இடத்துல இருக்கிற ஆண்களுடைய ஸ்மெல் எல்லாம் ரொம்ப அற்புதமா ரொம்ப கார்ஜியஸா இருக்கும்டா. உனக்காக நான் இப்போ ஒரு ஃபார்பிடியன் டோரை ஓபன் பண்றேன். அதுல உனக்கு எந்த மென்ன சூஸ் பண்ணணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. இல்லனா நானும் 13வது மெய்டன் ஆகுறதுக்கு தயாரா தான்டா இருக்கேன். ஐயோ இது ரொம்ப வேகமா இருக்கே, கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, எனக்கு பயங்கரமா வலிக்குதே. ஏய் இட்சுகி நான் திருப்பி உன்னை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒருவேளை இதுவும் கோ இன்சிடென்ஸா இருக்கலாம். என்னை வச்சு இப்படியே தீத்திக்கிட்டு இருக்காத, என்னால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுடான்னு மானா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்னடானா நான் வேணும்னா உன்னுடைய முதுக தேய்ச்சி விட்டுறத்தானே கேட்க, அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ஏய் இட்சுகி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ 13வது மேடனை கண்டுபிடிச்சு அவங்க கூட லவ் ரிச்சுவல் பண்ணி ஆகணும். ஆனா அது யாரா இருக்க முடியும்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீ எதுக்காக கவலைப்படுற? அவங்க உனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளா இருக்கலாம். கண்டிப்பா அவன் உனக்கு ரொம்ப பிடிச்சவனாக கூட இருக்கலாம். நீ முதல்ல அவன் இவன்னு சொல்றத கொஞ்சம் நிறுத்துறியா? அந்த 13வது மெய்டன் ஒரு பையனா தான் இருக்கணும்ன்றதுக்கு என்ன அவசியம்? என்னடா நீ இன்னும் அதை நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? லவ் ரிச்சுவல்னு வந்துட்டா பையன் பொண்ணுன்னு எதுவுமே நீ பார்க்க கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியா? இதுக்கு முன்னாடி 12 மெய்டனுங்க கூட நீ லவ் ரிச்சுவல் பண்ணியிருக்க. அவங்க எல்லாமே பொண்ணுங்க தான். இப்ப 13வது மெய்டனா நீ ஒரு பையன் கூட லவ் ரிச்சுவல் பண்ணாதான் பார்க்குற வியூவருங்களுக்கு ஷாக்கா இருக்கும். அப்பதான் நம்மளுடைய பிளாட்லயும் கொஞ்சம் ட்விஸ்ட் வரும். என்ன பிளாட்? ஆமாண்டா இந்த இடத்துல பொண்ணுங்க பையன்லாம் நீ பார்க்க கூடாது. நீ நினைக்கிற ஆளு கூட 13வது மெய்டனா செலக்ட் பண்ணி அவங்க கூட லவ் ரிச்சுவல் பண்ணுடா. நான் வேணும்னா உனக்காக ஒரு ஃபார்பிடியன் டோரை ஓபன் பண்றேன். அந்த இடத்துல பாய்ஸ் லவ் ரிச்சுவல் மட்டும் தான் இருக்கும். என்ன சொல்ற? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி அப்படின்னா உனக்கு இந்த டோர்ல எது செட் ஆகும்னு பாரு. இதுக்கும் வாய்ப்பு இல்ல. சரி சிப்லிங்ஸ் லவ் உனக்கு பிடிக்குமா? அதுவும் வாய்ப்பே இல்ல. ஸ்டெப் மதர் அதுக்கும் வாய்ப்பு இல்ல. சரி ஃபைனலா நீ எந்த விலங்கு கூட பண்ண விரும்புற? சூயோடைய ஃபார்ம்ல இருந்து உனக்காக நான் அதை கூட்டிக்கிட்டு வரேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்காத. ஐயோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் வேணும்னா திருப்பி மயூரு கூடவே பண்றதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. 2வது ரவுண்டு நீ பண்ண போறியா? நீ வேணும்னா ஏன் கூட பண்ணு. ஆனா மயூரும் மத்தவங்க மேடனு கூட பண்ண பரவாயில்ல. இல்லனா ஒரு பொண்ணு கூட பண்ணாவாச்சும் பரவாயில்லையே. ஆனா ஒரு பையன் கூட போயிட்டு எப்படி நான் பண்றது? அது மத்த மேடனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அத நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவங்க கிட்ட சொன்னதே மத்தவங்க கிட்டயும் சொல்லுடா. சரி அழுவாத. நீ கர்வானியாவை காப்பாத்தணும்னு தானே விரும்புற? அப்ப நான் சொல்றத கேட்டுக்கிட்டு குதிரையே நீ செலக்ட் பண்ணிக்கோ. என்னால முடியாது. இட்ஸ் ஓகே. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உனக்குன்னு இருக்கிறது இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான். என்ன கேட்டனா நீ இவனை சூஸ் பண்றது தான் நல்லது. ஆனா நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. இவங்க எல்லாம் வெஜ்ஜுனான் தானே. நீ ஒன்னும் கவலைப்படாத. இவரு எப்பயும் லைப்ரரியில ரிசர்ச் பண்றன்ற பேர்ல புக்குங்களை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவனும் பொண்ணுங்களை பாக்குறப்ப சீனை மட்டும்தான் போடுவானே தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா ராஜா கூட எப்படி? நீ ஒன்னும் கவலைப்படாத. ராஜா நம்மளுடைய கார்வானியாவோடைய நல்லதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாரு. ஆனா என்னால அது பண்ண முடியாது. சரி அப்படின்னா மத்த 2 பேரு கூட நீ பண்ணலாம் இல்ல? அது வந்து ஏய் இட்சுகி நீ இங்கதான் இருக்கியா? என்னுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கு? நான் ஒரு வேம்பயர்
வாம்பயர் காஸ்டியூம் போட்டேன். அப்படியே போட்டோ ஷூட்டும் நடத்தலான்னு இருந்தேன். கோஇன்சிடென்ஸா நான் உங்களை இங்க சந்திச்சேன். என்ன இட்சுகி, உன்னுடைய பாடி ஹாட் ஆவற மாதிரி தெரியுதே. சரி இட்சுகி, என்னுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கு? நான் எப்படி இவங்கிட்ட அந்த மேட்டர பத்தி பேசுறது? என்ன உனக்கு இது பிடிக்கலையா? சரி விடு. உனக்கு விருப்பம் இல்லன்னா நீ சொல்ல வேணாம். ஒரு விசிட்டரா நீ தனியா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன்னா மயூரு என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சரி 13வது மெய்டனா நீ யாரையோ தேடிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இருந்தாலும் என்ன மாதிரி நீயும் தனியா தானே இருக்க. அது நானும் தனியா இருக்கிறதுனால தான் எப்பயும் போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு தனியாவே சுத்திக்கிட்டு ரொம்ப லோன்லியா இருக்கேன். இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மத்தவங்கள யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் என்னடான்னா டக்குன்னு கைய வச்சுட்டு, "இட்சுகி, நீ தப்பா எடுத்துக்கலன்னா நம்ம 2 பேரும்னு" சொல்லிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்துட்டு, அப்படியே இட்சுகின்னு சொல்லிட்டு கிட்ட போக, நம்ம ஹீரோவோ அவனுடைய கண்ட்ரோல இழந்துட்டு, "இல்ல என்னால முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். "டேய் இட்சுகி, எதுக்காகடா நீ இப்ப வெளியில ஓடி வந்த? நீ எவ்வளவு கிட்ட போன தெரியுமா? எனக்கும் தெரியும். அதனால தான் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன்." "அடேய் எதுக்காகடா நீ நல்ல வாய்ப்ப மிஸ் பண்ண? என்னால அத பண்ண முடியாது. சரி வான்னா அவர்கிட்ட உன்ன கூட்டிக்கிட்டு போறேன். என்ன இட்சுகி, என்ன விஷயம்? 13வது மெய்டன பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள விசாரிக்கலான்னு வந்தேன். பரவாயில்லையே, நானும் உன்கிட்ட அத பத்தி பேசணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே அத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தது நல்லதா போச்சு. ஆனா நீ கார்வானியாக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன கேட்டனா நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. ஆனா என்னுடைய கடமைய நான் செஞ்சாகணும்ல. சரி, நான் அப்போ உனக்கு இந்த லவ் ரிச்சுவல்ல இருக்கிற சில விஷயங்கள பத்தி சொல்றேன். என்ன? என்னால இத முடியாதுன்னு சொல்லிட்டு நம்பால அங்கிருந்து ஓடி போக, நம்ம மானாவோ பின்னாடியே போயிட்டு, "டேய் இட்சுகி, ஓடாத, அங்கேயே நில்லு. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" ஆனா மானா, என்னால ஒரு பையன் கூட பண்றதுன்னு யோசிச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. உண்மைய சொல்லணும்னா நானே ஒரு பொண்ணு தான். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி என்ன இந்த மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன ஒரு பீஸ்ட்ன்னு நினைச்சு என்ன சாவடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா உன்ன மாதிரி வந்த ஒரு விசிட்டர் என்ன காப்பாத்தி அவர் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்மளுடைய கிங் தான். என்ன, கிங் ஒரு விசிட்டரா? ஆமா, அவர் ஒரு விசிட்டரா அவருடைய கடமைய முடிச்சிட்டாரு. அதனால இதுக்கப்புறம் அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீ தான் இப்ப இந்த கார்வானியாவ காப்பாத்தி ஆகணும். ஆனா உண்மையிலே நீ ரொம்ப அற்புதமானவ. நம்ம இப்ப 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கோம் இட்சுகி. நான் இப்ப எல்லாத்துக்குமே தயாராகிட்டேன். அப்படியா? சரி வா, கொஞ்சம் ஜென்டிலா பண்ணு. டேய் எங்கடா போன? நான் எவ்வளவு பில்டப் குடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கண்டுக்காம நீ இங்கிருந்து போயிட்டியா? என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்றதா இல்ல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. எனக்கு கார்வானியாவ காப்பாத்தணும். அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு வேணும். ஓஹோ, அப்படின்னா உங்களுக்காக லவ் ரிச்சுவல் ரூம நான் ரெடி பண்றேன். இட்சுகி, எங்க 2 பேர்ல நீ யார சூஸ் பண்ண போற? நம்ம 3 பேருமே ஒண்ணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சைடுல இருந்தது எல்லாம் ஓபன் ஆயிடுது. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? ஏய் இட்சுகி, இது எல்லாம் நான் பண்ண வேலை தான். உனக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ஸ வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ண. அப்படின்னா இவ்வளவு நேரமா நீ என் கூட விளையாடிக்கிட்டு இருந்தியா? அடடே, நீ ஒன்னும் டென்ஷன் ஆவாத. இது சும்மா விளையாட்டுக்குன்னு பின்னாடி இருக்கிற 2 பேருக்குமே தெரியும். அப்படின்னா உங்களுக்கும் இத பத்தி தெரியுமா? ஆமா, எங்களுக்கு தெரியும். சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் டவுனா உன்னுடைய டைம ஸ்பெண்ட் பண்ணு. சரி இட்சுகி, நம்ம 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சேர்த்து ஒண்ணா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பலாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.